So we are reading today from the 5th chapter, text number 29. இன்று நம்ம பகிரவிருப்பது பதம் 5 அத்தியாயம் 5 பதம் 29 பகவத்கீதை உண்மை உருவி. Bhoktaram yajna tapasam sarvaloka maheshwaram Sauridam sarvabhutanam Yatvamam santim rechate Bhoktaram yajna tapasam Sarvaloka maheshwaram Sauridam sarvabhutanam Yatvamam santim rechate. மொழிபெயர்ப்பு. போக்தாரா அனுபவிப்பவன், யஜ்ஞா யாகங்கள், தபாஷா தவங்கள், சர்வலோக எல்லா லோகங்களும், அங்குள்ள தேவர்களும், மகாரஸ்வரம் உயர் அதிகாரி, சுத்ராம் உற்ற நண்பன், சர்வ எல்லா, பூதானா உயிர்வாழிகள், ஞாத்வா என்று அறிந்து, மா என்னை பகவான் கிருஷ்ணர், சந்தி உலக துன்பங்களில் இருந்து விடுதலை, ருச்சதி அடைகிறான். நானே எல்லா யாகங்களையும் தவங்களையும் இறுதியில் அனுபவிப்பவன் என்றும், எல்லா லோகங்களையும் தேவர்களையும் கட்டுப்படுத்துபவன் என்றும், எல்லா உயிர்வாழிகளின் உற்ற நண்பன் என்றும் அறிந்து என்னை பற்றிய முழு உணர்வில் இருப்பவன் ஜடத்துயரங்களில் இருந்து விடுபட்டு அமைதி அடைகிறான். பொருளுரை. மாய சக்தியின் பிடியில் சிக்கியுள்ள அனைத்து கட்டுண்டு ஆத்மாக்களும் பௌதீக உலகில் அமைதியை தேடுகின்றன. ஆனால் பகவத்கீதையின் இப்பிரிவில் கூறப்பட்டிருக்கும் அமைதிக்கான வழி என்ன என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அமைதிக்கான மிக சிறந்த வழி இதுவே. மனிதனின் எல்லா செயல்களையும் அனுபவிப்பவர் பகவான் கிருஷ்ணரே. அவரே எல்லா லோகங்களுக்கும் தேவர்களுக்கும் உரிமையாளர் என்பதால் மனிதர்கள் அவரது திவ்ய சேவைக்காக அனைத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும். அவரை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை. தேவர்களின் தலை சிறந்தவர்களான சிவபெருமானையும் பிரம்மதேவரையும் விட அவரே சிறந்தவர். வேதங்களில் ஷக்வேதாஸ்வத உபனிஷத் 6.7 முழு முதற் கடவுள் தம் ஈஸ்வரானாம் பிரம்மம் மகேஸ்வரம் என்று வர்ணிக்கப்படுகிறார். மாயையின் மயக்கத்தால் காணும் எல்லாவற்றிற்கும் தானே எஜமானான் என்று ஜீவன்கள் எண்ணினாலும் உண்மையில் அவர்கள் இறைவனின் ஜடசக்தியால் ஆளப்படுகின்றனர். பகவானே ஜட இயற்கையின் எஜமானார். கண்டுண்ட ஆத்மாக்களோ ஜட இயற்கையின் கடுமையான சட்டங்களுக்கு உட்பட்டவர்கள். இந்த அப்பட்டமான உண்மையினை உணராதவரை தனிப்பட்ட முறையிலோ பல பேர் ஒன்று கூடியோ இவ்வுலகில் அமைதியை காண்பது சாத்தியமில்லை. இதுவே கிருஷ்ண உணர்வில் அறியப்படுவதோ ஆகும். பகவான் கிருஷ்ணரே பரம அதிகாரி. மாபெரும் தேவர்கள் உட்பட எல்லா ஜீவன்களும் அவரது சேவைகளே. பூரண கிருஷ்ண உணர்வில் மட்டுமே பக்குவமான அமைதியை அடைய இயலும். கர்மயோகம் என்ற பெயரால் பொதுவாக
அறியப்படும் இந்த 5ஆம் அத்தியாயம் கிருஷ்ண உணர்வின் பயிற்சி விவரமாகும். கர்மயோகம் எவ்வாறு முக்தியளிக்க முடியும் என்ற கற்பனை கேள்விக்கு இங்கு பதில் கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது என்றால் பகவான் கிருஷ்ணரே உயர்ந்த ஆளுநர் என்று முழு ஞானத்துடன் செயலாற்றுவதாகும். இத்தகைய செயல் திவ்ய ஞானத்தில் இருந்து வேறுபட்டதல்ல. நேரடியான கிருஷ்ண உணர்வு பக்தி யோகம் எனப்படும். ஞான யோகம் என்பது பக்தி யோகத்திற்கு இட்டு செல்லும் பாதையாகும். பரம உண்மையுடனான ஒருவனது உறவை பற்றிய முழு ஞானத்துடன் செயல்படுவதே கிருஷ்ண உணர்வாகும். மேலும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை பற்றிய முழு ஞானமே அந்த உணர்வின் பக்குவ நிலையாகும். கடவுளின் மிகச்சிறிய அம்சமான ஆத்மா அவரது நித்திய தொண்டனாவான். ஆத்மா மாயையை ஆட்சி செய்ய விரும்பும் போது அதனுடன் அவன் தொடர்பு கொள்கிறான். இதுவே அவனது பல்வேறு துயரங்களுக்கு காரணம். அவன் ஜடத்துடன் தொடர்பு கொண்டுள்ள வரை அதன் தேவைகளுக்காக செயலாற்றுவதில் அவசியம். இருப்பினும் ஜடத்தின் எல்லைக்குள் இருக்கும் போதிலும் கிருஷ்ண உணர்வானது ஒருவனை ஆன்மீக வாழ்விற்கு கொண்டு வருகிறது. ஏனெனில் ஜட உலகில் பயிற்சி செய்யப்படும் போதிலும் ஆன்மீக வாழ்வினை எழுச்சி பெற்று செய்கின்றது. ஒருவன் எந்த அளவிற்கு இதில் முன்னேறியுள்ளானோ அந்த அளவிற்கு அவன் ஜடத்தின் பிணைப்பிலிருந்து விடுபட்டுள்ளான். கடவுள் யாரிடமும் பாரபட்சம் பார்ப்பதில்லை. கிருஷ்ண உணர்வில் அவன் செய்யும் கடமைகளை பொறுத்ததே அவனது பலன்கள். அக்கடமைகள் புலன்களை அடக்குவதற்கு கோபம், ஆசை ஆகியவற்றின் தாக்குதலை வெல்வதற்கு உதவியாக அமைகின்றது. மேற்கூறிய எழுச்சிகளை அடக்கி கிருஷ்ண உணர்வில் நிலையாக நிற்பவன் உண்மையில் பிரம்ம நிர்வாண எனும் திவ்யமான நிலையில் உள்ளான். கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்யும் போது தானாகவே அஷ்டாங்க யோக முறையில் பயிற்சி செய்யப்படுகிறது. ஏனெனில் யோக முறையின் இறுதி நோக்கம் பக்தியினால் எளிமையாக அடையப்படுகின்றது. அஷ்டாங்க யோக முறையில் யாம ஞாம ஆசன பிராணாயாம் பரத்யாகர தாரணா தியான சமாதி எனும் படிப்படியான வழியில் முன்னேற்றம் அடையப்படுகிறது. ஆனால் பக்தி தொண்டின் பக்குவத்துடன் ஒப்பிடும் போது இவை ஒரு முன்னுரையாய் போன்றவை. பக்தி தொண்டு மட்டுமே மனிதனுக்கு அமைதியை நல்கும். பக்தியே வாழ்வின் மிக உன்னதமான பக்குவ நிலையாகும். So, first of all, I would like to say thank you so much for the invitation to come here. It is my first time to come to Malaysia and on this place also. And thank you so much for the warm welcome. இந்த வாய்ப்பளிப்பதற்கு நன்றி. இதே என்னுடைய முதல் பயணமாக மலேசியாவிற்கு, இந்த நிலையத்திற்கும் என்னுடைய முதல் பயணம். இந்த பயணத்தை தொடர்ந்து செயலாற்றி நான் பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். So this is one of the sloka which is very favorite by Srila Prabhupada. It's known as the peace formula. இந்த ஸ்லோகம் மிகவும் ஸ்ரீல பிரபுபாதருக்கு மிக முக்கியமானது. இந்த ஸ்லோகத்தை அமைதிக்குரியதாக அவர் பொருட்படுத்துவார். So if you understand this sloka and realize these three things which is being explained by Srila Prabhupada, it's guaranteed you will attain peace in this world. இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொண்டு பிரபுபாதர் சொல்லும் இதில் விளக்கும்
விளக்கம் அளிப்பது போல் 3 விஷயங்கள் கற்றுக்கொண்டால் உங்களுக்கு அமைதியை நோக்கி செல்லுமான வழிகாட்டியாக இருக்கும். There are 3 aspects of this sloka. First is Bhoktaram Yajna Tapasam. That means knowing that the Lord is the enjoyer of all yajna and tapasya. இந்த ஸ்லோகத்தில் 3 விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஒன்று Bhoktaram Yajna Tapasam. பக்தரம் யஜ்ஞதசரம் Is the enjoyer of the yajna and tapasya. யஜ்ஞாவை மிக சிறந்த முறையில் அனுபவிப்பவர். What does it mean by the enjoyer of yajna and tapasya? யஜ்ஞா மற்றும் தபஸ்யா என்று இது இரண்டையும் அனுபவிப்பவர் என்றால் என்ன அர்த்தம்? And Lord Vishnu is known as Yajneshwar. So whatever you offer, even in the sacrifice, is actually being offered to Lord Vishnu. முழுமுதற்கடவுள் கிருஷ்ணரே யஜ்ஞாவின் அனுபவிப்பவராவார். எதுவெல்லாம் யஜ்ஞம் மூலம் நாம் கொடுக்கின்றோமோ அதெல்லாம் அவரே சென்றடையும். It is said even those who is worshipping demigods, Krishna himself saying in Bhagavad Gita, he is actually worshipping me, but doing it indirectly. சிறு தெய்வங்களை வழிபடுபவர்கள் யாராயினும் கிருஷ்ணர் பரமாத்மா கூறுகிறது என்னவென்றால் அவர்களை வணங்குவது என்னையே வணங்குவதற்கு ஈடாகும் என்று. Why Krishna said like that? Because demigod itself cannot enjoy the sacrifice. It has to be through Sri Vishnu. So the Mahaprasadam then come to the demigods. ஏன் அப்படி கூறுகிறார் என்றார் கிருஷ்ணர், சிறு தெய்வங்களால் நேரடியாக இந்த யஜ்ஞத்தை அனுபவிக்க முடியாது. விஷ்ணு பரமாத்மா மூலியமாகவே அனுபவிப்பவர். இது நேரடியாக கிருஷ்ணருக்கே தொடர்புடையதாகும் என்று விளக்குகிறார். And it is said also that by worshipping demigods, we get the result which is temporary. சிறு தெய்வங்களை வழிபடுவதால் நமக்கு கிடைக்க பலன்களோ குறுகிய காலத்திற்கு மட்டுமே என்று விளக்குகிறார். So what is the difference between the worship to demigod and worship to Krishna? அப்போ என்ன வேறுபாடு சிறு தெய்வங்களை வழிபடுவதும் கிருஷ்ணரை நேரடியாக வழிபடுவதற்கும்? The difference is that worshipping the demigod you might get result, whatever you want. And Krishna, worshipping Krishna also you get whatever you want, that one according to that. But the difference is that if you worship the Lord, you get the purification. இதுவரை சிறு தெய்வங்களை வணங்குவதில் நீங்கள் கேட்பதை கிடைப்பதற்காக வணங்குகிறீர்கள். அதே போன்றுதான் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்குவதும் கேட்டதை கொடுப்பதற்காக. இரு வழிபாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்டால் நீங்கள் தூய்மைப்படுகிறீர்கள். அதுவே உங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும். For example, now you know story that Dhruva Maharaj. So Dhruva Maharaj, he wanted to have the kingdom which is bigger than the Brahma itself. உதாரணத்திற்கு துருவ மகாராஜ் இவர் ஒரு ராஜ்யத்தை ஆள நினைத்தார். அவருக்கு மிஞ்சிய ஆயுதமாக உட்கொள்ள முயற்சி செய்தார். Who can have that desire more than Dhruva in this world? Yeah. Who can have that desire more than Dhruva Maharaj from this world? இந்த உலகத்தில் துருவ மகாராஜரை காட்டியும் யாரால் ஆசைப்பட முடியும்? இது போன்ற அதிகமான ஆசை அளவு அவரால் மட்டுமே முடியும். We might think that we are asking for material things, right? This Dhruva Maharaj is not even asking, okay, now I'm becoming president. No, he was asking beyond the Brahma Loka. That opulence he was asking. துருவ மகாராஜ் சாதாரண விஷயம் கேட்கவில்லை. அவரை போன்று யாராலும் கேட்க முடியாது. அவர் கேட்பதோ பிரம்ம லோகத்திற்கு மேலான லோகங்கள் அனைத்துக்குமே தான் ஆட்சி ஆள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். Not house, not car, not become billionaire of this world. More than that, he was asking. அவர் கேட்பது கார், வீடு
சொத்துக்கள் போன்ற விஷயங்கள் அல்ல, இதற்கும் மிஞ்சியவை. Therefore, I ask you, those who is more than Dhruva Maharaj asking for material things? யார் இந்த துருவ மகாராஜ் இப்ப சாதாரணமாக ஜட பொருட்களை கேட்பதற்கு? But what is the Lord? Because of the austerity done by Dhruva and through the medium of the pure devotees, which is Narada, the Lord become pleased and give him actually the mercy. துருவ மகாராஜன் அவர் செய்த அந்த தூய்மையான பக்திக்காகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் கேட்பதை அளித்தார். இதை போன்று வேற யாரால் செய்ய முடியும்? அவருடைய தூய்மை பக்தியே காரணம். The difference that the Lord giving him mercy, but at the same time giving him purification. அதே சமயத்தில் அவர் தூய்மைப்படுகிறார், இதற்காகவே அந்த பலன்களை அவர் அனுபவிக்கிறார். So the worshipper of demigod, he might get something, but not the purification. But Dhruva Maharaj, he got beyond of that, very big, but with the purification. அதே போன்று சராசரி சிறு தெய்வங்களை வழிபாடுவார்கள் கேட்கிறது கிடைக்கும், ஆனால் அவருடைய ஆத்மா புனிதம் அடையாது. அது துருவ மகாராஜ் போலவே அவர் தூய்மை அடைகிறார். அவருடைய தூய பக்தியினால் அவர் தூய்மை அடைகிறார். நமக்கு தேவை அந்த தூய்மைப்படுத்துதல், அதுதான் முக்கியமான. Therefore, after being blessed by the Lord, at that time Dhruva Maharaj think, oh, what I'm doing at the front of me is more than, at the front of me is diamonds, and I'm just looking for the broken piece of glass. He said. அவருக்கு முன்பு உடைந்து போன பொருட்கள், மிக விலை மதிப்பு இல்லாத பொருட்கள் இருந்தாலும் நான் இதெல்லாம் கேட்கவில்லை, நான் உடைந்த கண்ணாடி துண்டுகள் போன்றுதான் இதை கருதுகிறேன் என்று சொல்கிறார். So this is the mercy of Krishna. When he wants to give mercy, he also upgrading our consciousness so that we will not fall down. அவருடைய ஆசீர்வாதத்தால் நம்ம புனிதமடைகிறோமே தவிர உயர் தூய்மையும் சேர்ந்து அடைகிறோம். Now that is about yajna. How about the tapasya? இது யஜ்ஞாவை பொறுத்தவரை. இப்பொழுது தபஸ்யாவை பற்றி பார்ப்போம். In all the Vedic scripture, we know about the Ekadasi, right? எல்லா வேதங்களிலும் ஏகாதசியை பற்றி நமக்கு அறிவோம் அல்லவா? The devotees sometimes very fall on Ekadasi, especially Nirjala Ekadasi. ஒவ்வொரு சமயம் ஏகாதசி என்றே சில விசேஷம் கொள்கிறோம். And but it is said in Padma Purana, if you fasting during Janmashtami, that full day until 12, you know, it's equal to do 1000 Ekadasi. வேதங்களில் கூறப்படுகிறது, ஜென்மாஷ்டமி அன்று நீங்க ஏகாதசி விரதம் இருந்தால் 2000 ஏகாதசி விரதம் இருந்ததற்கு சமமாகும் என்று. Okay, even more than that, if you are fasting on Rajasthami, remember fasting on Rajasthami, half day only until 12, that's equal to 1000 Ekadasi. இதே போன்றே ராதாஷ்டமி அன்று விரதம் இருப்பது, ராதாஷ்டமி அன்று அரை நாள் விரதம் இருந்தாலும் அது 1000 ஏகாதசி விரதங்களுக்கு ஒப்பிடுதலாகும். See how much you do by following Krishna consciousness. பாருங்கள் எவ்வளவு புண்ணியம் அடைகிறோம் கிருஷ்ண பக்தி ஏகத்தின் வழிபடுவதால். Therefore you should know this knowledge. The people was so austere with 1000, so many fasting. But what is the difference between Krishna consciousness person and people in general? He has a knowledge. பல விதமான பல பேர் விரதங்கள் இருக்கிறார், பல ஆயிரக்கணக்கான மக்கள் விரதங்கள் இருக்கிறார். ஆனால் கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் இப்போ இத்தகைய விரதம் இருப்பதிலும் அதிலும் பலன் அடைவதே அதன் வேறுபாடாகும். Yeah, he can get it all these things, yeah, which is I'm mentioning to you. What's the benefit more than that, than ordinary person doing? சராசரி மனிதர்கள் இருக்கும் சாதாரண விரதத்தை காட்டிலும் நாம் எடுக்கும் இந்த ஏகாதசி விரதம்
எந்த வகையில் வேறுபட்டது? Okay. And the second is Sarvaloka Maheshwaram. சர்வலோகா மகேஸ்வரன். Is the word Sarvaloka is the controller of all. What is that? All planets here. சர்வலோகா மகேஸ்வரன் இதன் பொருள் என்ன? சர்வ லோகங்களையும் ஆளுபவன் என்றே அர்த்தம். Is called as a Sarvaloka Maheshwaram is the controller of planets and demigods. This is here. சர்வேஸ்வரனே இதற்கு அதிபதி. இவரே சிறு தெய்வங்களை ஆளுபவர், அவர்களை ஆட்சி கொள்பவர். What does it mean? Even the demigod, when he gives the blessing, it has to be from the Lord. சிறு தெய்வங்களுக்கு ஆசீர்வதிப்பதும் அவர்களுக்கான செயல்களை அனுபவிக்க செய்வதும் இவரே. Therefore, the intelligent person is always worshipping the Lord directly. அதனால்தான் புத்திசாலியான மனிதன் நேரடியாக கிருஷ்ண பக்தியின் மூலமாக கிருஷ்ணரையே வழிபடுவார். And all the demigod is glorifying Krishna. Example, Shiva. Shiva said, Sarva Aradhanam Sarvesam Aradhanam Param. What is that? Sloka? Vishnu Aradhanam Param. So among all the worship of the Vishnu is the highest. That's Lord Shiva said. சகல சிறு தெய்வங்களுக்கும் அதிபதியான பரமேஸ்வரர் அவரே கிருஷ்ணரையே போற்றுகிறார். அது போன்றுதான் அனைத்து சிறு தெய்வங்களும் போற்றுவதே கிருஷ்ணரையே. Even Brahma itself was glorifying Krishna. Swara Parama Krishna, Sachit Ananda Vigraha. So he is the supreme Ishvara, supreme controller. பிரம்மரே அதை போன்றுதான் கூறுகிறார். அவரே சொல்றார் சச்சினானந்தன் முழுமுதற் கடவுளானவர் கிருஷ்ணரே ஆகும் என்று அவரும் வழிபடுகிறார். So the supremacy of Krishna is already confirmed by the very great personality here. இதனால் நாம் உறுதிப்படுத்த முடியும் கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்று. And the third is Suhridam Sarvabhutanam. He is a friend or well-wisher of all living beings. சுக்மீதம் சர்வபூதானா இதற்கு என்ன? நானே சகலத்திற்கும் அதிபதி என்றே அர்த்தம். What does it mean by the well-wisher of the living being? Is always accompany us as a Paramatma. Birth after birth, he is always with us. இதற்கு என்ன வேறுபாடு என்றால் ஒவ்வொரு பிறப்பிற்கும் மறுபிறப்பிற்கும் எல்லா பிறப்பிலுமே பரமாத்மா நம்முடனே பயணிக்கிறார். So when one is trying to approach Krishna, Krishna even more closer than that. நாம் கிருஷ்ணரை எவ்வளவு நெருக்கமாக அணுக முயற்சிக்கிறோமோ அதற்கு மேலாக அவர் நம்முடனே நெருக்கமாக இருக்கிறார். See, because our desire to enjoy this material world, Krishna making all this arrangement. Yeah, there is a tree, there is many hills. All this arrangement of the Lord is made because what? Because we want to enjoy. இந்த ஜட உலகில் சகலமும் படைக்கப்பட்டது நாம் அனுபவிப்பதற்கே. இதையெல்லாம் ஏன் கிருஷ்ணர் படைக்கிறார்? நாம் ஒவ்வொரு இதையும் அனுபவிப்பதற்காகவே இது படைக்கப்பட்டது. Now, do you think Krishna will not make all that arrangement if we want to go back to Godhead? நீங்கள் அவரை பரமபாதம் அடைய வேண்டும் என்றால் இதெல்லாம் ஏற்பாடு செய்திருப்பாரா? Therefore, here it is said that Yatvamam Santim Richati. So by understanding these three of things, you get Shanti. இதை மூலம் புரிந்து கொண்டால் நாம் சாந்தி அடைகிறோம். And among all the yajna, it is said Yajnanam Japa Yajosmi. Yeah? Among all yajna, that Japa is the highest, the chanting of the holy names of the Lord. அனைத்து யாகங்களையும் விட மிக உயர்ந்தது நாம் ஜபிக்கும் மகா மந்திரமே ஆகும் என்கிறார். I just remember one story from Atma Tattva Prabhu. He is the disciple of Srila Prabhupada. எனக்கு ஞாபகம் வருகிறது ஆத்ம தத்துவ பிரபு ஸ்ரீல பிரபுபாதரின் சீடருடைய சொன்ன ஒரு கதையா.
When Srila Prabhupada was staying in Vrindavan at the time, there is one person who was very eager to meet Srila Prabhupada. ஸ்ரீல பிரபுபாத விருந்தாவனில் இருக்கும்போது அதில் ஒருவர் மிகவும் ஆஹ், மிகவும் மிகவும் முயற்சி எடுத்து சேவை செய்வதற்கான எல்லா முழு முயற்சியாக எடுத்துக்கொண்டிருந்தார். But at the time, Shishya of Srila Prabhupada, disciple of Srila Prabhupada, is very protective. Who is this unknown person? So he didn't allow him to meet Srila Prabhupada. ஸ்ரீல பிரபுபாதர் சீடர்களை நியமிப்பதில் மிகவும் பொறுப்புள்ளவராவார். இவர் தெரியாதவரை யாரையும் நெருக்கமாக அணுக விடுவதில்லை. The disciple of Srila Prabhupada always ask, what do you want to do to meet Srila Prabhupada? He just tell, I want this, I want this, I want this, chanting, japa, he want that. ஸ்ரீல பிரபுபாதர் இறங்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கும்போது, எனக்கு இந்த மாதிரி ஜபம் செய்ய வேண்டும், ஜபம் செய்ய வேண்டும், ஜபம் செய்ய வேண்டும் என்று அவர் உரைத்தார். Still at that time, he was not allowed to meet Srila Prabhupada because Srila Prabhupada also has his own engagement. He is so busy in the translation and many things he was doing in Vrindavan at that time. இருப்பினும் ஸ்ரீல பிரபுபாதர் அவரை அனுமதிக்கவில்லை. அவர் பொதுவாகவே மொழிபெயர்ப்பு வேதங்கள், புத்தகங்கள் போன்றவை மொழிபெயர்ப்பிலே உன்னதமாக இருந்ததால் இவர்களை யாரும் அவர் அனுமதிப்பதில்லை வந்து காண்பதற்கு. Finally, his guest Atma Tattva Prabhu, knowing all these things, he brought this person to Srila Prabhupada. ஆத்ம தத்துவ பிரபு இது எல்லாம் தெரிந்த பிறகு அவருடைய முயற்சியை கண்டு வியப்படைந்து பிரபுபாதரை காண்பதற்கு சந்திப்பதற்கு கூட்டி சென்றார். When Srila Prabhupada met him, he said, "Sir, what do you want?" சில பிரபுபாதர் அவரை கண்டவுடன் கேட்டார், உனக்கு என்ன வேண்டும்? He was shaking at the time. Just, I want this, japa, I want that. Hare Krishna Maha Mantra, you want to chant? Srila Prabhupada said like that. அவர் தொடர்ந்து எனக்கு கையை ஆட்டிக்கொண்டு அசைத்து கொண்டே சொல்கிறார், எனக்கு இதுதான் வேண்டும், இதுதான் வேண்டும், இதுதான் வேண்டும். அப்பொழுது சில பிரபுபாதர் கேட்டார், உனக்கு மகா மந்திரம் ஜபிக்க வேண்டுமா? And then at the time he said, yes, yes, I want to chant that Hare Krishna Maha Mantra, Srila Prabhupada. அப்பொழுது கூறுகிறார், ஆமாம் ஆமாம், நான் வந்து அந்த மகா மந்திரத்தை தான் ஜபிக்க வேண்டும் என்று கூறினார். Oh, Srila Prabhupada and asked him, do you know how to chant? I will show you how to chant. He take one beat and first you starting from this. Yeah, you chant Jaya Sri Krishna Chaitanya Prabhu Nityananda Syaditva Gadadara Sivasadi Gaura Bhaktavinda and Hare Krishna 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 Hare 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 Rama 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 and continue the next bit. உடனடியாக சில பிரபுபாதர் ஜெபமாலையை எடுத்து எப்படி ஆரம்பிப்பது என்றே அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். மகா மந்திரத்தை ஜபித்து ஒவ்வொரு ஜபமாலையில் பிடிக்கும் வரை ஒவ்வொரு முறையும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வழிகாட்டியாக அவருக்கு செய்து காட்டினார். He is not giving example one only Hare Krishna, no. He is chanting the full Maha Mantra until 108, one rounds literally. This next, Hare Krishna, again next until one full rounds. அவர் ஒரே ஒரு முறை மட்டும் சொல்லி கொடுத்து நிப்பாட்டவில்லை. முழுதாக 108 முறையும் கற்று கொடுத்து விட்டே அவர் நிப்பாட்டினார். Then Srila Prabhupada after that finish one round, now you chant. அப்பொழுது ஸ்ரீல பிரபுபாதர் ஒரு முழு சுழற்சியை முடித்து விட்டு அதற்கப்புறம் அவர் சொல்லினார், நீ இப்பொழுது என்னிடம் ஜபித்து காட்டு என்று. You know, during initiation what our Guru does, he will chant that full rounds. That's how the initiation process actually. இது போன்றே வந்ததால் நாம் தீட்சை எடுக்கும் முறையின்படியும் இப்படித்தான் நடக்கும். Yeah. And then what is happening? That person was so much happy receiving the Japamala from Srila Prabhupada. He was keep chanting to was non-stop. அந்த பக்தர் அதை பெற்றுக்கொண்டவுடன் அவர் நிப்பாட்டாமல் ஜபித்துக் கொண்டே இருந்தார். அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் சில பிரபுபாதரிடம் இருந்து இந்த ஜபமாலையை பெற்றுக்கொண்டது. It was Atma Tattva Prabhu who was mentioning that person coming back to his home, he cannot even stop chanting. ஆத்ம தத்துவ பிரபு கூறியிருக்கிறார்,
அந்த பக்தர் வீட்டிற்கு சென்றவுடன் கூட அவரால் அந்த ஜபிப்பதை நிப்பாட்ட இயலவில்லை என்று. It was at the time 4 months after that. It was he actually died 4 months after Srila Prabhupada gave him the chanting back, means the japa. 4 மாதங்களுக்கு பிறகு அந்த பக்தர் அவர் இயற்கை எழுந்து விட்டார். அந்த ஜப மாலையையும் அந்த ஜபம் பண்ணுவதை முறையை கேட்டது 4 மாதங்களிலே அவர் இயற்கை எழுந்தார். Atma Tattva Prabhu actually getting this news from his wife. So he was asking his wife, what happened with your husband? So he was narrating, his wife was narrating. After he get that Japamala, he was non-stop chanting day and night. Even when he was about to die, leaving his body, he was so ecstatic and keep chanting. ஆத்ம தத்துவ பிரபு கேட்டு அந்த பக்தரின் மனைவியிடம் கேட்டார், அவருக்கு என்ன ஆயிற்று, ஏன் அவர் திடீரென்று இறந்து விட்டார்? என்னைக்கு அந்த ஜபமாலையை பெற்றுக் கொண்டாரோ அன்றிலிருந்து அவர் நிப்பாட்டாமல் ஓய்வில்லாமல் ஜபத்தை தவிர வேறு எதுவும் செய்யவில்லை. இதே அவருடைய மரணத்திற்கு காரணமாகும் என்று அவர் சொன்னார். He was shaking and shaking. He was saying that his wife saying he was shaking continuously and just chanting, keep chanting and chanting. He was in ecstatic. அவர் பக்தியில் மூழ்கி அந்த பக்தி ரசத்தை அனுபவித்தே அவர் உடல் முழுவதும் ஆட்டம் கொண்டு அந்த ஜபத்திலே ஈடுபட்டிருந்தது. இதனாலேயே அவர் முழுமையாக ஜபித்தார். So how he get that special blessing from Srila Prabhupada? He was not initiated even by Srila Prabhupada formally. But see, Srila Prabhupada mercy from Parampara can flow to anyone. சில பிரபுபாத பரம்பரையிலிருந்து இதே போன்றுதான் மற்ற சீடர்களும் பெற்றுக்கொண்டார்கள் அவர் ஆசீர்வாதத்தை. Yeah, this is what we need to understand, that the mercy, if we have a sincere attitude to approach the pure devotee of the Lord, He will give a special blessing to us. நாம் நேர்மையாக தூய்மையாக பக்தியை செலுத்தினால் கண்டிப்பாக நமக்கு இவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். Therefore, we need to intensely pray to Guru, to Srila Prabhupada, to the Acharya, so that we might bless with the intensity of the bhakti, increasing our bhakti towards the Lord. நாம் தொடர்ந்து பக்தி வழிபாட்டில் நம் ஆச்சாரியர் வழிபாட்டில் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதே போன்று முக்கியத்துவம் கொடுத்தால் நாம் தூய்மை அடைகிறோம், அதே நேரத்தில் பக்தி வாழ்க்கையில் உயர்மை அடைகிறோம். So this bhakti process is so powerful, Prabhu. இந்த பக்தி தான் முழுமையான பக்தி என்று கூறுகிறோம். First, this bhakti process. Let us try to analyze this bhakti process. இந்த பக்தி வழி என்னவென்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Okay, consider our time here and then we compare that this time with the Swarga time. This 1 year, 6 months here is equal to 1 day in Swarga. இங்கு உள்ள நேரமும் சொர்க்கத்தில் உள்ள நேரமும் என்னவெனில் இங்கு உள்ள 6 மாதங்கள் ஒரு நாள் சமமாகும் சொர்க்கலோகத்தில். Yeah. For Brahma, 1000 Divya Yuga. 1000 Divya Yuga means Satya, Treta, Dwapara Yuga and Kali Yuga. That is 1 Divya Yuga. That 1000 Divya Yuga is 1 day of Brahma. 1000 திவ்ய அதாவது 4 யுகங்கள் போன்று 1000 யுகம் இதே போன்ற சுழற்சியில் அது ஒரு நாள் ஆகும் பிரம்மருக்கு. So can you imagine how is the life of Brahma? How long is the life of Brahma? யோசித்து பாருங்கள், பிரம்மரின் ஆயுள் காலம் எவ்வளவு நீண்டது என்று உங்களுக்கே புரியும். Yeah, but for the Mahavishnu, the life of Brahma simply his breath. பிரம்மரின் வாழ்க்கை இவ்வளவு கடினமானது. Now consider from that, from Swarga, we do devotional here. We do something here for 40 years. For example, Yajna and Tapasya. For example. உதாரணத்திற்கு 40 வருடங்களாக நம்ம யஜ்ஞாவும் தபஸ்யாவும் இந்த லோகத்தில்
செயல்படுத்தி கொண்டிருந்தோம் என்றால், example, our age is mostly 70, 80 year at max, yeah. For 80 years, from one, your age from 1 to 80, you do all the tapasya, all the yajna. But for the demigod, how much is that? Your tapasya or your yajna for demigods? Nothing. For them is nothing. For Brahma, even more nothing, Brahma. Yeah. For Mahavishnu, how much? Whatever you do here, completely nothing. இத்திட உலகில் நாம் வாழும் காலம் உதாரணத்திற்கு 70 அல்லது 80 வயதாகும். இந்த முழு வயதிலும் நாம் செலுத்தும் பக்தி போன்றவைகள், தபாஷ்யா போன்றவைகள் அனைத்தும் யார் இதற்காட்டியும் உசர்ந்தது நாம் சிறுதெய்வங்களுக்கா? அவர்களுக்கு இது எதுவும் பெரிதல்ல. அதே போன்று பிரம்மாவிற்கு இது எதுவும் பெரிதல்ல. அதே போன்று ஸ்ரீ விஷ்ணுவிற்கு இது பெரிதல்ல. இதுதான் தபாஸ்யாவின் அணுகுமுறை. But this is the powerful of bhakti. Yeah, Krishna there. We just talking about Mahavishnu, not yet being up there. But Krishna is so much attracted to bhakti. Even we do like totally nothing, that much the potency of bhakti. Even Krishna itself was turning away from us. Look at us. நாம் பக்தியில் இருந்தால் பல வகையான வேறுபாடுகள் உண்டு. நாம் சிறு துளிகள் செய்தாலும் நாம் இதுவரை பேசிக் கொண்டிருப்பது விஷ்ணுவை அணுகுவதை, அதற்கு மேல் இருக்கிறது ஸ்ரீ கிருஷ்ணரை அடைவது. கிருஷ்ணர் அடைவது நாம் சிறு முழு முயற்சி பக்தியினால் செய்வது, ஒவ்வொரு செயலுமே அவர் அடைவதாகும். அவர் இன்பம் அடைவார். Why so much attracted? Because bhakti is eternal potency of the Lord. பக்தி என்பது ஸ்ரீ கிருஷ்ணரின் உள்ளடங்கியதாவே ஆகும். And why we do bhakti also? The second reason we do bhakti. இரண்டாவது காரணம் ஏன் நாம் பக்தியில் செயல்படுகிறோம். First, if you are doing the karma yoga, process of karma yoga, first you need a lot of money in order to making yajna. நாம் கர்மயோகத்தின்படி ஈடுபட்டிருந்தால் நமக்கு அதிகமான பணம் தேவைப்படும் யாக்யா போன்றவை செய்வதற்கு. You need a lot of money, Prabhu. Mataji, to make a one yajna, right? How much you can do in this age? அதாவது இந்த யக்யா செய்வது பல ஆயிரக்கணக்கான செலவாகும். ஒரு யக்யா இல்லாமல் பல யக்யாக்கள் செய்ய வேண்டியது இருக்கும். பல விதமாக நிறைய செலவாகும். And how about the jnana yoga? You need at least forest now. Can you see any forest now in this age? தியான யோகத்தை பற்றி யோசிச்சு பாருங்க. தியானம் நம் காட்டில் செய்ய வேண்டியது. இது எங்கு காடு இருக்கிறது? காடெல்லாம் அழிந்து விட்டது. How much you can do tapasya in this age is so much disturbance. எவ்வளவுதான் தபஸ்யா செய்ய முடியும் அதுவும் இந்த கலியுகத்தில். And how much you can do renunciation in this age? Pardon, Prabhu? Renunciation. நாம் எவ்வளவுதான் ரெனவுன்சியேஷன் எனக்கு உடனே மொழிபெயர்க்க வரல. என்ன பிரபு? Okay. And how about the bhakti? The bhakti is not only patram puspam phalam toyam yume bhaktya pranasati. So it just need a little flower and water. That's it. பக்தி என்ன? பலம் தோயம் பற்றம் புஷ்பம் என்று இருக்கிறார். இதன் மூலமாகவே நாம் பக்தியை செலுத்தலாம். Now someone may excuse, Krishna, I don't have even that patram puspam phalam toyam. So how can I do bhakti? இந்த சிறிய விஷயம் பலம் தோயம் பத்திரம் புஷ்பம் இதை கூட செயல்படுத்தவில்லை என்றால் எப்படி நாம் பக்தியில் அடைய முடியும்? You still can do. You can have ears now. இருப்பினும் நாம் யாக்யாவை செய்ய யோசிக்கிறோம். Shravanam, Kirtanam, Vishnu Smaranam, Padasevanam, all these things you can do. Now you're doing the yajna. Through what? Through your ears. நாம் பலவிதமான பக்திகள் செய்யலாம். அனைத்து செய்தாலும் நம் செவிகள் கேட்கின்றன.
இதில் எப்படி பலனடைவது? Literally, there is no excuse for us to not doing bhakti. நாம் பக்தியில் ஈடுபடாமல் எதையும் செயலாற்ற முடியாது. Whether you are rich, whether you are very poor, you still can do bhakti. நாம் எதை பொருட்டாக உபயோகப்படுத்தலாம், நாம் இன்னும் பக்தியை செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. This is how the Lord is so merciful to us by giving us this process of bhakti. இதன் வழியாகத்தான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு வாய்ப்பளித்திருக்கிறார் எப்படி பக்தி செலுத்துவது என்று. இதன் மூலியமாகத்தான் நாம் பக்தியை செலுத்த முடியும். Okay. I would like to stop here. And if there are any comment or question regarding this topic, you are most welcome. பிரபு இத்துடன் முடித்துக் கொள்கிறார். ஏதேனும் கேள்விகள் விளக்கங்கள் தேவைப்பட்டால் தயவு செய்து கேட்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறார். ஹரே கிருஷ்ணா. வாய்ப்பு அளிப்பதற்கு நன்றி. ஏதேனும் தமிழில் தவறுகள் செய்திருந்தால் மன்னிக்கவும். Hare Krishna Prabhu, please accept my humble obeisances. All glory to Srila Prabhupada. Prabhuji, the sloka says, well-wisher of all living entities. So does that mean we must take all the cats and dogs and keep in our house and feed them and take good care of them? Prabhuji? Krishna said he is the well-wisher friend of all living entities, not us. He is saying that himself, for himself, he is well-wishing friend as a Paramatma. So we need to understand the context here. That one. So how about if we keeping dogs, cat and everything on this one? We cannot, we are still very conditioned. In nature, we are very conditioned. Yeah, you need to translate in nature. Yeah. By nature, we are very conditioned, Prabhuji. So we cannot do that thing. It's still affecting us, all these things. Therefore, there is a rule and regulation that we need to follow, including this keeping. And the Vedic injunction also giving us that rules and regulation that we need to follow as well. But doesn't mean that we are actually is not having the compassion towards them. Like it is said that the pure devotees is having respect to all living entities. Yeah. But doesn't mean that you are now seeing a dog, you offer obeisance to dog also. It's also is not that side. Yeah. So that is the idea. Achintya Bheda Abheda Tattva. It is like that, but it's not really in that way. Yeah. So we should have that in the heart, that respect to all living beings, compassion to all living beings. If you see probably the dog in the street, they need to have prasad, you give prasad. But doesn't mean that you're keeping it also. That's what. Is there anything Prabhuji want to add? Any comments? Yes. Hare Krishna, Prabhu. I want to ask two questions. One is, how a devotee look the recent crash, the airplane crash, the calamities and the fatalities happening in the world? How a devotee have to look it? One. The second one, why this kind of calamities and the air crash happen to a human being? Why that happens to them? Thank you, Prabhu. Air crash, that one that plane. Yeah, the latest air crash. Yeah, one thing is that everyone has their own karma. Yeah, it is said even in the battlefield of Kurukshetra, everyone in the battlefield of Kurukshetra was destined to die that place. So the same thing also, the people which is in the air crash, it was already destined for them to actually to die in that way. Just putting it together in that way. So once, got it?
When Indrajimna Maharaj also asking to Srila Prabhupada when he was in Vrindavan, Srila Prabhupada, in Vrindavan, why so much hot here? So much cold also. You said that this is what is that? The holy places. Why did such a things going on here? And Srila Prabhupada at the time answered, what? So you realize this thing. So you can realize that and decided to go back to Godhead. So you don't want to stay here anymore. Therefore, that all these calamities is reminding us is not our place. It is not our place. Is Dukhalayam Asaswatam. At any time, this will be Dukhalayam. Now you are happy, later on you will be sad also again. So this one keep repeating all the time. I'm trying not to be so much philosophical. Yes. Alex, Guru, the question is, why is like that? Like every country there's fighting going on. People bombing there, here bombing, every day there's killing going on. What is actually the aim is? Mhm. There is called also cumulative karma. There is many things going on in this world which is ugra karma. Many, what is that, industrial things. All this ugra karma make us cumulative karma is very heavy on us. So Bhumi was not pleased in what we are doing. So therefore there is a war. So all this decreasing the population taking place. Why? Because Bhumi was not pleased. So if the Bhumi was not pleased, will be happening because animals slaughter everywhere. You remember that in Nepal at the time there were many animal slaughter also going on, and suddenly there is a tsunami there. Tsunami? No, not wrong. That's how if you giving the blood to the Bhumi, you also get blood back. So therefore, we should not be committing many sins through the slaughtering of the animal. It's creating a whole atmosphere like this. That is overall. Any other question? You got that? Then you go. Ready? Or So I'd like to thank Prabhu for a wonderful class. Prabhu அவரோட இதை ப்ரொஃபைல் படிச்சு பார்த்துருக்கீங்க. So Prabhu is truly very gifted. He comes from a Vaishnava line, studying from the grandfather, grandmother. Do you have? Can you tell us some experience with your grandfather guru, grandmother guru? That is Bhakti, His Holiness Govinda Swami, and Bhakti Swarupa Swami, and I think so your mother also Kavichandra Swami. Maybe your Maharaj also, Vishwarupa Maharaj. Maybe you can tell something. to tell that one, I could speak in English. You have 10 minutes. See, this upbringing for me is very important. I try to speak slowly. From early childhood, I brought up in the temple. Because I brought up in the temple, I always have attachment to stay at the temple, becoming brahmachari. And all these things is very natural for me. Yeah. So the mercy which is given there, first is that okay, the taking birth in Vaishnava family is there. But if we do not take that opportunity, also will be lost. Yeah. So we need to take that opportunity first and advance through that. What could I tell you is that how my Gurudev
my Guru Maharaj sending me to India. When I was 19 years old, I'm being asked by my Gurudev to go to India. So now please understand that I am the only son. I am the only son of my parents. You know how much love that I got from my parents? My parents loving me so much, Prabhu. Even if I'm going to school, my mother used to cry for me. That's much the attachment there, Prabhu. Yeah, I also getting so much love from my parents. What did I do? I will stay only at home until 19 years old. I was so happy. Everything is provided. Yes, it's a good one. Everything is provided at home already. It's so happy, right? But suddenly my Gurudev asked me what? You go to India. So at the time, I was thinking, okay, because that one, the instruction of my Gurudev, I will go to India. At the time, I was not knowing any English, Babuji. If you consider that, oh yeah, you are very educated, you must be knowing English before. Now, I was 13 years in India. The first time I came to India, I do not know anything, any English language at all. I'm telling you, zero. I was at the time taking this Bhagavad Gita, Bahasa, and English, and dictionary. I was kind of thinking at the time, oh, because this is the instruction of my Gurudev, I have to follow that. So with that, I'm going to India. Can you imagine? I never go out from my house. And the first time I'm going out from my house, it's not from this island, that island, directly going to India. And after I reach India, what is happening in the airport also, because I had this and I want to read in the airport. And the airport there's X-ray, right? You need to put there. And I forgot to take my Bhagavad Gita at the time. Bhagavad Gita, Indonesian, English, and my dictionary. It was left in the airport, Prabhu. At that time. Can you imagine my problem? Now I have to learn English through English. Literally, I have to manage the communication now in India somehow or other. And at the time, my god brother was pick me up in Delhi and bring me to Vrindavan. And in Vrindavan, my Gurudev giving me another instruction. Yeah, he was talking for 1 hour, Prabhuji, at the time, but I couldn't understand any words what he said. Anything I couldn't understand. But I can only understand what Mayapur is said, Bhakti Sastri. And he gave a ticket to me, train ticket. So I just connecting the three. Okay, this ticket is there, Mayapur Bhakti Sastri, that means I have to go to Mayapur. That's it. And at the time, my Gurudev was preparing the ticket to me. And then taking the rickshaw, booking the rickshaw for me to go to Mathura station. When I reached to Mathura station, at the time, because first time in my life to see train, and in Bali there is no train, Prabhuji. There is no flyover. There is no skyscraper there. All these very simple things there. The first time I seeing the train, I was mesmerized. Where should I go? There is so many train, so many crowd. You know what's happening at the time? I just simply miss my train. I miss my train at the time and then, oh, what to do now? I have to go back. And then I was actually waking up my Gurudev at the time, knock his door. He was taking a rest at the time. But I was just wake him up, Maharaj, Maharaj. And then when he opened his eyes, he was looking at me, Sudama, what are you doing here? You're supposed to go to Mayapur. And then I said to him, it's gone. And finally I understand that I missed the train. Oh, must be you missed the train. So let me book Tatkal ticket for you for tomorrow you go to Mayapur doing the Bhakti Sastri. So the next day, what my Gurudev did is that he take me by the hand with the rickshaw and he's going with me in Mathura station and put me inside of the train.
And he said to me, what, you just sit here and wait until you reach Mayapur. Someone will be there, pick you up. After I'm reaching Mayapur, there's one devotee, she's being arranged to pick me up there. Can you imagine during that time, I never going out, I'm so confused going here, so confused where I'm going, what I'm doing, I do not know. So when I'm reaching Mayapur, first time I came to the class, can you imagine what my feeling at the time? My guru telling something to me, I do not understand. My classmate, my friends want to try to speak with me, I couldn't understand any English. So at that time I was trying to pray to Panchatattva, the Panchatattva there. I was trying to pray to Panchatattva and then I said to Panchatattva, my Lord, I'm just trying my best to follow the instruction of my Guru. So please be merciful to me so that I can follow his instruction and do this Bhakti Sastra. So the next day, when I am coming to the class, you know what is happening? The same Guru is there, the same friend is there, but when they are speaking, everything is translated into Indonesian language. Everything. I could understand what they are saying. Oh, this one is they saying. And in 1 month, I could write in English, Babaji. Everything. Writing in English just so easy for me. Making an essay was so easy for me. I'm not doing any course. It's simply because what? The Guru Mercy is there. You know another miracle from this? After 7 years, yeah, I'm totally 13 years in India. After 7 years, then I finally remember I have parents. One of the devotee from Bali came to Vrindavan at the time and gifted to me one phone, yeah, with the phone number of my father. So at that time I was so anxious, yeah. Let me call my parents. What is going on with them? Yeah. And when I call my parents, oh, how is that going on there? I'm so worried. Don't worry, everything is okay. This is the mercy of Guru. The mercy of Guru, what? In day one, when I reached India, he already cut that knot of the family affection to me. Immediately, it's just in 1 day. Not only that, he's also cutting off in the parents. Yeah, this is mercy. When the Lord wants to show His mercy, He's not only taking care of you, but He's also taking care of your parents. He say what? 7 years, it was the happiest life in their time. So they told me that it was so much happy we got in these 7 years. Although you was in India, we are feeling so much happy. At that time also, I feel so much happy. So I'm requesting everyone to have that faith. If you have a faith to Krishna, Yasya Devi Para Bhaktir Tata Devi, it is said that if you have unflinching faith to spiritual master, and unflinching faith to Krishna, so all the knowledge of the Vedas is revealed in your heart. So everything is already there. So you will get all these things by His mercy only. Yeah. So that's what I want to try to tell to all, that have that mercy, have that prayer to Krishna, and always have that faith. You will be proceed. Hare Krishna.